பேருந்து போக்குவரத்து வரலாறு தனிநபர் முயற்சியில் தொடங்கி இன்று உலகின் மிகப்பெரிய பொது போக்குவரத்து அமைப்புகளில் ஒன்றாக வளர்ந்துள்ளது. முதல் பேருந்து சேவை. தமிழ்நாட்டின் முதல் பேருந்து சேவையை 1912 மதுரையில் டி.வி. சுந்தரமையங்கார், டிவிஎஸ் குழுமத்தின் நிறுவனர், தொடங்கினார். இது மதுரையில் இருந்து தேவகோட்டை வரை இயக்கப்பட்டது. தனியார் ஆதிக்கம். ஆரம்ப காலத்தில் போக்குவரத்து முழுவதும் சிறு சிறு தனியார் நிறுவனங்களின் வசமே இருந்தது. தேசியமயமாக்கல். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு 1947 சென்னை மாகாண அரசு பேருந்து சேவைகளை முதன்முறையாக தேசியமயமாக்கியது. சென்னை அரசு போக்குவரத்து 1947 30 பேருந்துகளுடன் சென்னையில் அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. இதுவே பின்னாளில் மாநகர போக்குவரத்துக் கழகமாக MTC உருவெடுத்தது. பல்லவன் போக்குவரத்துக் கழகம் 1902 ஆண்டு ஜனவரி 1 தனியார் வசமிருந்த பல பேருந்து சேவைகளை ஒருங்கிணைத்து பல்லவன் போக்குவரத்துக் கழகம் என்ற பெயரில் தமிழக அரசு முதல் கழகத்தை தொடங்கியது. பெயர் மாற்றம் மற்றும் விரிவாக்கம். தொடர்ந்து சேரன், சோழன், பாண்டியன் என மன்னர்களின் பெயர்களில் மண்டல வாரியாக போக்குவரத்துக் கழகங்கள் உருவாக்கப்பட்டன. விரைவு போக்குவரத்து SETC 1920 நீண்ட தூர பயணங்களுக்காக திருவள்ளுவர் போக்குவரத்துக் கழகம், தற்போதைய SETC தொடங்கப்பட்டது. பொதுவான பெயர் 1927 அனைத்து மண்டலக் கழகங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் TNSTC என்ற பொதுவான பெயரின் கீழ் கொண்டு வரப்பட்டன. MTC சென்னை மாநகரம், SETC மாநில விரைவு போக்குவரத்து நீண்ட தூரம், TNSTC மதுரை, கோவை, கும்பகோணம், விழுப்புரம், சேலம் மற்றும் திருநெல்வேலி மண்டலங்கள். நவீன தொழில்நுட்பம். தற்போது மின்சார பேருந்துகள், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் மற்றும் குளிர்சாதன வசதி கொண்ட நவீன பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன.